இருக்கிற இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஒருவேளை பலனே இல்லாமல் வந்திருக்கலாம், எதிர்த்து நிற்கிறதற்கு திராணி இல்லாமல் வந்திருக்கலாம். நான் என்ன செய்வேன், எனக்கு முன்பாக இருக்கிற சத்ரு அவ்வளோ பெரிய ஆளாச்சே, எனக்கு முன்பாக சவால் விடுகிற காரியம் அவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருச்சே, நான் எப்படி நிற்க முடியும், எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ. இன்னொருத்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு போன்னு சொல்லல, இன்னொருத்தரை கூட்டிட்டு போன ஆண்டவர் சொல்லல, இன்னொருத்தரை உன்னுடைய பக்கத்துல உதவிக்காக வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீங்க யாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம், நீங்க யாரோடு கூடவும் போக வேண்டாம், நீங்க யாருடைய உதவியும் நாட வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் ஒருத்தரை மட்டும் வச்சு, உங்க ஒருத்தரை மட்டும் வச்சு, என் கூட கோஆபரேட் பண்றதுக்கு யாரும் இல்லையே, எங்க கூட நிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லையே. அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருடைய இருதயமும் தளர்ந்து போயிருச்சு, எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க. வேதம் சொல்லுது, இந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஜனத்தின் மூலமா இவங்க எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டார்களாமா. நீங்க வேதத்துல இது வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்க 6வது அதிகாரத்துல வாசிக்கும் போது, இது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குது. இது ஒரு நாள் 2 நாளுடைய பிரச்சனை அல்ல, சில மாதங்களுடைய பிரச்சனை அல்ல. இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. 7 ஆண்டுகளாக இந்த வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்காங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், 7 ஆண்டுகளாக பாடுபட்ட, 7 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட அந்த காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு கிதியோனை கர்த்தர் எழுப்பி ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பல வருடமாய் கண்டினியூவாய் 6 வருடமாய் 7 வருடமாய் தொடர்ந்து இருக்கிற அந்த பிரச்சனைக்கு, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிற பிரச்சனைக்கு, சில ஆண்டுகளாக உங்களுடைய தலைமேல் இருக்கிற சில காரியத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். பல வருடங்களாக இருக்கிற அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் இந்த ஜெபத்திலே விடுதலை தர போகிறார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் இப்போ இந்த இடத்துல மீதியானியர்கள் போரடிக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, குகைகளிலையும் நிறைய இடங்களில் போய், இவர்கள் பல இடங்களில் போய், அரணிப்பான இடங்களிலேயும் போய் தங்கினார்கள், ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் அந்த வசனத்தை சொல்லுது. நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, மீதியானியர்களின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர்களின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலையும் குகைகளிலையும் அரணான ஸ்தலங்களிலையும் அடைக்கலம் கட்டி கொண்டார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனை இவர்களுக்கு 7 வருஷமா தொடர்றதுனால இந்த ஜனங்களால எதிர்த்து நிற்க முடியாம, எதிராக அவர்களுக்கு போக முடியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிலர் குகைகளில் போய் தங்குறாங்க, சிலர் கெபிகளில் போய் தங்குறாங்க, சிலர் யாராவது ஒருத்தர் இந்த இடம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், இங்க போய் தங்குங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், அப்படி எப்படியாவது இந்த காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை, போராடுறதற்கு அவங்களுக்கு பலன் இல்லை. அத்தனை பேரும் தங்களை பார்த்து கொள்ளுகிறதற்கு அத்தனை பேரும் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா அந்த ஒளிந்து கொள்ளுகிற நேரத்தில் ஒரே ஒருவன் மட்டும் எழும்பி, வேதம் சொல்லுகிறது, அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பார். அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த தரிசனத்தை என் தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். அந்த தரிசனத்திற்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். அந்த தரிசனம் உள்ள மனிதனை கர்த்தர் தட்டி கொடுப்பது உண்மையானால், நான் நம்புகிறேன், எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது, எல்லாரும் அந்த பிரச்சனைகளுக்காக ஒளிந்து வாழும் போது, எல்லாரும் குகைகளிலையும் கெபிகளிலையும் அரணிப்பான ஸ்தலங்களையும் தேடும் போது, கர்த்தர் சமூகத்திலே தைரியத்தோடு நிற்கிற ஒரு கிதியோனை கர்த்தர் இன்று தேடுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையை தேடுகிறார். அவர்கள் தலையின் மேல் கர்த்தருடைய மகிமை கடந்து வரப்போகிறது. கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் அவர்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ, நான் உன்னோடு கூட இருந்து ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ சகல ஜனங்களையும் முறியடிப்பாய். ஆமென்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் சந்தித்த 3 விதமான கூட்டத்தை குறித்து வேதம் நமக்கு இந்த இடத்துல சொல்லுது. வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமென். 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் விதை விதைக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளாகிலும் வைக்காமற் போவார்கள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மீதியானியருடைய கூட்டத்தில் இவங்க ஒருத்தங்க கிடையாது, கிட்டத்தட்ட 3 டீம் இவர்களுக்கு எதிராகி வருகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற 3 விதமான பிரச்சனைகள், இல்லைன்னா 3 விதமான ஆட்கள் சொல்லலாம். ஒன்று, நம்பர் 1, முதலாவது என்ன சொல்லுதுன்னா, வேதம் அவர்களுக்கு எதிரே பாளையம் இஸ்ரவேல் விதை விதைக்கும் போது மீதியானியரும். இதை நீங்க ஒரு இடத்துல வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற முதல் கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னா இந்த மீதியானியர். இவர்களுடைய கேரக்டர் என்னன்னு இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. அவங்க என்ன பண்ணுவாங்களாமா? மிருக ஜீவன்களோடு தங்களுடைய கூடாரங்களோடு வெட்டு கிளிகளை போல திரளாக வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதது இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் வந்து ஒரு கூட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் தர போகிறார். இங்க கிதியோனுக்கு ஆண்டவர் முதல் ஜெயத்தை எங்க கொடுத்தார் அப்படின்னா, கெடுத்து விட நினைக்கிறவர்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ ஒரு கூட்டத்தை நீ ஜெயிப்பாய். யாரை ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உயர்வுகளை கெடுத்து விட நினைக்கிறவர்களை கர்த்தர் இந்த ஜெபத்திலே ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தர போகிறார். அவர்கள் இனி அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது, இனி அந்த உயர்வை கெடுக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதத்தை எந்தெந்த இடத்திலே கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கிருபையாய் தரப்போகிறார். கைகளை மேல உயர்த்தி அந்த மீதியானியர் இப்ப நம்ம ஹalleluya அவர்களை ஜெயிக்க போறோம். கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். நம்முடைய பெருக்கத்தை கெடுக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது ஹalleluya சந்திப்பாராக. அடுத்த படிக்கு போகிறதை கெடுத்துவிட நினைக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது தொடுவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ப்ரமோஷனை கெடுக்க நினைக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் அந்த மீதியானியரை இப்பொழுது முறியடிக்க கூடிய ஒரு பலனை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புறேன் இனி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை அவர்கள் கெடுக்க முடியாது. இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? இந்த கிதியோன் ஜெயித்த முதல் கூட்டம் யார் அப்படின்னா, அவனுக்கு விரோதமாய் வந்த 3 படைகள் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. அதுல வருகிற முதல் படை யார் அப்படின்னா மீதியானியர்கள். இந்த மீதியானியருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க. எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க. நம்ம பாருங்க, எந்த காரியத்தை செஞ்சாலும் கெடுத்து விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த காரியத்துக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்புவாங்க. எப்படி கெடுத்து விடலாம், இவனுடைய உயர்வை எப்படி கெடுக்கலாம், இவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம எப்படி இவனுக்கு எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் கிதியோனை ஜெயிக்க பண்ணினார். அவர்கள் போடுகிற ஆலோசனைகளை கர்த்தர் மாற்றுவாராக. அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாய் அதை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்க நல்ல பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த சக்திகளை கர்த்தர் இன்று முறியடிப்பாராக. 2 கைகளை மேல உயர்த்தி முழு மனதோடு கூட யாரெல்லாம் இந்த பாதையில கடந்து போனீர்களோ, எஸ் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம்
கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை கெடுக்க நினைக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வேலை ஆண்டவர் கொடுத்தது, இந்த குடும்பம் ஆண்டவர் கொடுத்தது, இந்த உயர்வு ஆண்டவர் கொடுத்தது, இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தது. இதை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் இப்போ இப்போ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மகிமை அந்த மீதியானியர்களுக்கு விரோதமாய் கடந்து போய் அந்த உறவை கெடுக்க நினைக்கிற, அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிற சக்திகளை கர்த்தர் உடைத்து போடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை கெடுக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த முப்படையில இரண்டாவது படை என்ன அப்படின்னா அமலேக்கியர்கள். அப்போ இந்த கிதியோனுக்கு விரோதமாய், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நிற்கிற இரண்டாவது கூட்டம் யார் அப்படின்னா அமலேக்கியர் நிற்கிறார்கள். இந்த அமலேக்கியருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வாசிப்பீர்களானால் 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க முடியும். 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இன்னொரு விடை கூட வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். அப்போ இரண்டாவது இந்த அமலேக்கியருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ எகிப்திலிருந்து வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே தடுத்து நிறுத்தினாங்களாமா, வழி மறித்தார்களாமா. இந்த பக்கம் போக கூடாது, இந்த பக்கம் போகாதீங்க, தடையாக அவர்கள் நின்றார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என்னுடைய பிள்ளைகளை வழி மறிச்சு நிப்பாட்டினீங்கல்ல, தடுத்து நிறுத்தினீங்கல்ல, போக வேண்டாம்னு நிறுத்தினீங்கல்ல, அதை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கிதியோனை எதுல ஜெயிக்க பண்ணினார்னா அமலேக்கியருடைய கைக்கு ஜெயிக்க பண்ணினார். அப்படின்னா ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தின அந்த ஜனங்களுடைய கைகளுக்கு கர்த்தர் அவர்களை விடுவித்தார். நான் இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ப்ராமிஸா நான் சொல்றேன், யாரெல்லாம் உங்களை தடுத்து நிறுத்தினாங்களோ, உங்க உயர்வை தடுத்தார்களோ, தடையாக நிற்கிற அந்த தடை கற்களை கர்த்தர் எடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் இருக்கிற, தடையாய் நிற்கிற, ஆமேன், அந்த அமலேக்கியரை ஆண்டவர் ஜெயித்து தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தடைகள் உடைய போகிறது. அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடைய போகிறது. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமேன். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தடைகளை தாண்டி உன்னிடத்திற்கு வந்து சேரும். நிறைய நாட்களாய் தடுத்து வைத்திருக்கிற அந்த தடைகளை நல்ல மனசார கரங்களை தட்டி அந்த தடை கற்களை கர்த்தர் எடுத்து போட்டு அதை நம்பக்கமாய் கொண்டு வர போகிறார். நம்முடைய வீட்டு பக்கமாய் கர்த்தர் கொண்டு வருமாய். பல வருடங்களாய் இருக்கிற தடைகள் மாறப்போகிறது. பல மாதங்களாய் இருக்கிற தடைகள் மாறப்போகிறது. நம்புறவங்க முழு பலத்தோடு இது என் தலை மேல வரணும், இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல வரணும், கிதியோனுடைய தேவன் எனக்கும் தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுடைய உயர்வுக்கு இருக்கிற தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, உடைவதாக. ஹல்லேலூயா. ஆமென். தடைகளை உடைக்கிறவர் என் தேவன், தடைகளை உடைக்கிறவர் என் தேவன். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஜெபம் பண்ணணும். இந்த அமலேக்கியரை கர்த்தர் வீழ்த்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும். பாருங்க, நமக்கே தெரியாது, நமக்கு மறைஞ்சிருந்து தடையா இருப்பாங்க. ஆசீர்வாதம் வரும்போது தடையா வரும், நல்ல விஷயங்களை பேசும்போது தடையா இருப்பாங்க. அது இந்த தடைகள் வந்து சில நேரத்தில் நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். வந்து இடையில நின்றுவாங்க, குறுக்க நின்று தடை பண்ணி போடுவாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த மாதிரி தடுத்து நிறுத்துகிற அந்த தடையை அப்படியே அவங்களிடத்துல இருந்து கர்த்தர் எடுத்து போடுறாரு. இன்னைக்கு அது நடக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், இனி உங்களுடைய எந்த ஆசீர்வாதமும் தடையாய் போகாது, நன்மைகள் தடையாய் போகாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை தடுத்துட்டாங்க பாஸ்டர், இந்த நன்மையை கிடைக்காம தடுத்துட்டாங்க பாஸ்டர், இந்த உயர்வை கிடைக்காம தடுத்து நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா தடுத்து நிறுத்துறாங்க. என்ன முயற்சி எடுத்தாலும் அதை ஏதாவது ஒன்றை சொல்லி தடுத்துறாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் ஜெயிக்கவே முடியல. ஆனால் கர்த்தர் 7 வருடத்தினுடைய தொடர்ச்சியான அந்த தடையை உடைத்தறிந்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க 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 ஹல்லேலூயா கைகளை மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. என் உயர்வுக்கு விரோதமாக இருக்கிற தடை மாறட்டும்.
உங்க உயர்வுக்கு விரோதமாக இருக்கிற அந்த மனுஷனை கர்த்தர் சந்திப்பிறாக. அந்த தடையா இருக்கிற அந்த மனுஷன் சந்திக்கப்படட்டும், இந்த குடும்பம் சந்திக்கப்படட்டும். இந்த காரியம் நடக்க விடாதபடி தடையா இருக்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த பர்சனை கர்த்தர் இப்பொழுது சந்திக்கட்டும், 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 சந்திக்கட்டும். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் நாம் பார்க்க மாட்டோம். ஆனாலும் தண்ணீரை, வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுவோம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுங்க பகலம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஹல்லேலூயா. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். விசுவாசத்தோடு கைகளை மேல தட்டி, இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். சொல்லுவோம், எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எனக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எனக்கு எதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எனக்கு எதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானின் காலின் கீழே பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக மீதியானியர்களை ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 2, இரண்டாவதாக யாரை ஜெயிக்க போறோம்னா அமலேக்கியரை நம்ம ஜெயிக்க போறோம். கர்த்தர் ஒரு கிதியோனை கொண்டு மீதியானியரை ஆண்டவர் ஜெயித்தார். ஒரு கிதியோனை கொண்டு கர்த்தர் அமலேக்கியரை ஜெயித்தார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு கிதியோனை கண்டு கர்த்தர் யாரை ஜெயித்தார் அப்படின்னா கிழக்கத்தி புத்திரரை ஜெயித்தார். இந்த கிழக்கத்தி புத்திரருடைய கேரக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராய் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை. கவனிங்க, இந்த கிழக்கத்தி புத்திரர் யார் அப்படின்னு சொன்னா இந்த இஸ்மவேல் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்படின்னா கடைசியில் முடிச்சிட்டு வரும்போது பேரை எடுத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த கிழக்கத்தி புத்திரர். அப்படின்னா நெய்மை தங்களுக்காக எடுத்துக்கொள்வாங்க. எல்லா வேலையும் அவங்கள வச்சு செய்வாங்க, எல்லாம் அவங்கள வச்சு நடக்கும். ஆனா கடைசி நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உரிமையை, சொத்தை, பேரை தங்களுக்குன்னு எடுத்துக்கொள்வாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு, நின்னவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இதுதான் இவங்களுடைய கேரக்டர். ஆனா ஆண்டவர் கிதியோனை கர்த்தர் சொல்கிறார், இருக்கிற இந்த பலத்தோட போ. நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னா, நீ மீதியானியரை ரட்சிக்க போற, நீ கிழக்கத்தி புத்திரரை ரட்சிக்க போற. இனி பேரை அவர்கள் அல்ல, இனி இன்னொருத்தர் அல்ல, உங்க கம்பெனியில் உள்ள இன்னொரு நபர் அல்ல. நான் நம்புறேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க உழைச்சு, நீங்க பாடுபட்டதை பேர் மட்டும் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கனப்படுத்துகிற ஒரு நாள் வரும். நீங்க அந்த கிழக்கத்தி புத்திரரை ஜெயிக்கிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு ஆண்டவர் நீங்க விதைச்சது, நீங்க செஞ்சது, நீங்க பாடுபட்டதை கர்த்தர் உங்க கரத்திலேயே, ஹல்லேலூயா,
இந்த 3 காரியத்தை கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். மீதியானியரை நாங்க ஜெயிக்க போகிறோம். அமலேக்கியரை கர்த்தர் ஜெயிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கிழக்கத்தி புத்திரரை ஜெயிக்கக்கூடிய பலனை சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா அப்பா இது நடந்துட்டே இருக்குது. அப்படிதான்ப்பா பண்றாங்க, அப்படிதான்ப்பா செய்யறாங்க. எல்லாத்தையும் கெடுத்து கெடுத்து விடுறாங்களேப்பா. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சொல்லி கெடுத்து கெடுத்து விடுறாங்களே அப்பா. தடுத்து நிறுத்துறாங்களே அப்பா. ஆண்டவரே பேரை அவங்க வாங்கிறாங்களே அப்பா. ஆனா இன்றைக்கு கிதியோனுடைய தேவன் என்னுடைய தேவன், கிதியோனுடைய தேவன் என்னுடைய தேவன். இயேசுவின் நாமத்தினால மீதியானியருடைய ஆவிகளை கடிஞ்சு அப்புறப்படுத்துகிறேன். அமலேக்கியருடைய ஆவிகளை நான் ஜெயிக்கிறேன். கிழக்கத்தி புத்தருடைய ஆவியை நான் ஜெயிக்கிறேன். இந்த 3ம் எனக்கோ என் குடும்பத்திற்கோ வந்து அணுகாதபடிக்கு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை இனி முக்கியமான ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். இது கண்டிப்பா நமக்கு அவசியமான ஒன்று. அப்படின்னா இந்த கிதியோனை நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா சாதாரணமான ஒரு நபரா தான் நினைச்சாங்க. எல்லாரும் மாதிரி தான் இவன் காணப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது தன்னுடைய மகனாகிய கிதியோன் ஒரு சாதாரணமான பர்சன் இல்லைன்றத கர்த்தர் ஜனங்களுக்கு முன்னாடி நிரூபிச்சார். நான் நம்புறேன் இதுவரைக்கும் நீங்க சாதாரணமான ஒரு பர்சனா எல்லாருக்கும் முன்னாடி நீங்க இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எப்படி கிதியோனை அவர்களுக்கு முன்னாடி என் பிள்ளை ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்னு கர்த்தர் நிரூபிச்சாரோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்க ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு காலம் கர்த்தர் உங்களை ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. ஸ்பெஷல் அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இருக்குது. விசேஷித்த கிருபை உங்களுக்குள்ள இருக்கிறது. எப்படி எகிப்தினுடைய ராஜா யோசேப்புக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சாரோ, நான் நம்புறேன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறதே அநேக. ஹல்லேலூயா. இத நீங்க ரொம்ப இந்த 2 காரியத்தையும் இந்த மறக்காம நீங்க வந்து இதுக்காக ஜெபிக்கணும். அப்படின்னா இந்த கிதியோன் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை அடைவதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானியரை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷமா இருந்த பிரச்சனையை யாருமே எதிர்க்க முடியாம அத்தனை பேர் குகைகளிலும் கெபிகளிலையும் அரணான இடத்துலையும் போய் ஒதுங்கும் போது இந்த 7 வருஷத்தினுடைய பிரச்சனையை பார்த்து எல்லாருமே பயப்படும் போது ஒரே ஒரு மனுஷன் எப்படி வந்து நின்னா, எப்படி இவனால வந்து நிக்க முடிஞ்சிருச்சு, இவனுக்குள்ள என்ன அப்படி இருந்துச்சுன்னு தியானிக்கும் போது ஒரு 2 கேரக்டர் அவனுக்குள்ள இருக்குது. அதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிருபையை கர்த்தர் வாங்குவதற்கான ஒரு பலன் தருவார். வேதத்துல முதலாவதாக எடுத்து வாசிங்க பார்க்கலாமே. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபியேசெலியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் ரொம்ப கவனமாய் கவனிங்க. பொதுவாக இந்த இடத்துல நீங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11வது அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் கீழே வாசிக்கும் போது, அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். எங்க சமீபமாய் போரடித்தானாமா? ஆலைக்கு சமீபமாய். இவன் போரடிக்கிறது என்னது? கேட்கல. போரடிக்கிறது என்னது? நல்லா நினைச்சுங்க. பொதுவாக வந்து ஆலை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, திராட்சரசத்தை வேறு பிரிச்சு எடுக்கிற இடம் தான் ஆலை. ஆலையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து திராட்சரசத்தை தான் எடுப்பாங்க. ஆனா இந்த கோதுமையை வந்து எங்க அடிப்பாங்கன்னா, நீங்க வேதத்துல வாசிக்க முடியும், கோதுமையை களஞ்சியத்துல கொண்டு வருவாங்க. பொதுவாக வந்து நமக்கு வந்து இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல தான் எடுக்கணும். அப்போ கோதுமையை பிரிக்கிறது, கோதுமையை வந்து அடிக்கிறது, அதனுடைய அந்த சாவியெல்லாம் எடுக்கிறது இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடம் வந்து களம். அது களத்துல கொண்டு வருவாங்க. ஆனா திராட்சரசத்தை பிழிகிற இடம் தான் எங்க அப்படின்னு சொன்னா அதுதான் ஆலை. ஆனா இந்த கிதியோன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கோதுமையை இப்போ களஞ்சியத்துல கொண்டு வராம களத்துல கொண்டு வராம இவர் எங்க கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா ஆலைக்கு கொண்டு போறார். அப்படின்னா இவர் என்னன்னா கொஞ்சம் ஞானமாய், அப்படின்னா இவருக்குள்ளேயும் வேதம் சொல்லுது. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது தெரியும் இவருக்குள்ள பயம் இருக்கான்னு கேட்டா, நீங்க 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களின் 10 பேரை சேர்த்து கர்த்தர்
கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கிதியோன் நம்ம ஒரு பெரிய தைரியசாலி, இவன் பராக்கிரமசாலின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இத்தனை பேர் நிற்கும் போது இவன் இந்த கோதுமையை விதைக்கிறான் அப்படின்னு சொன்னா பெரிய தைரியசாலி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இவன் தைரியசாலி தான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த கேரக்டர்ல தான் யார் இருந்தா அப்படின்னு சொன்னா இந்த கிதியோனும் இருக்கிறார். ஆனா இந்த கிதியோனுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆலையிலே கொண்டு போய் களஞ்சியத்திலே அவன் கொண்டு வரலாம் அப்படின்னா கொஞ்சம் ஞானமாய் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல கண்டிப்பா நான் செய்வேன், கண்டிப்பா நான் நிற்பேன். இந்த இடத்துல நான் விதைத்து அதில் ஒரு பெரிய லாபத்தை பார்ப்பேன். ஆனா இதற்கு தடையாய் நிறைய இருக்கும்போது நான் அதை எப்படி செயல்படுவேன் அப்படின்னு சொன்னா ஞானமாய் நான் செயல்படுவேன், ஞானமாய் செயல்படுவேன். நான் நம்புறேன் கிதியோனுக்குள்ளே இருந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. எல்லாரும் யோசிக்கல, யாருமே எந்த பிளானும் பண்ணல. ஒரு காரியம் தோல்வின உடனே தோல்வின்னே எல்லாரும் நினைச்சிட்டாங்க. எல்லாரும் போய் குகையிலையும் அந்த இடத்துல போய் அரணிப்பான சனங்களை கேட்டு போய் ஒதுங்கினாங்க. ஆனா இந்த கிதியோன் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பிளான் பண்றாரு, திட்டம் போடுறாரு, கர்த்தரிடத்துல ஒரு ஞானத்தை கேட்கிறாரு. இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? இந்த சூழ்நிலையில நான் எப்படி ஆண்டவரே இதை களஞ்சியத்துல சேர்க்கிறது? எல்லாரும் ஒதுங்கிறது மாதிரி நான் ஒதுங்க மாட்டேன். எனக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகமே ஒதுங்கி நிற்கும் போது, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஒதுங்கி நிற்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் தந்து, ஒரு விசேஷித்த திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து, ஒரு கிருபையை கர்த்தர் தந்து, அவர்கள் அத்தனை பேரும் ஒதுங்கும் போது உங்களை களஞ்சியத்தில் கொண்டு வந்து நிறுத்தி போரடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான்ப்பா. Thank you Jesus, thank you Jesus. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விட மாட்டேன், இந்த காரியத்தை நான் விட மாட்டேன். நான் எப்படியாவது ஒரு திட்டம் போடுவேன், நான் எப்படியாவது ஒரு பிளான் பண்ணுவேன். அந்த பிளானை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த பிளான்ல கர்த்தருடைய கிருபை கூட இருக்கும், கிருபை கூட இருக்கும். இந்த சின்ன திட்டத்துக்குள்ள என்னுடைய ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்னுடைய திட்டத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மற்ற எல்லாருமே அமைதியா இருந்தது போல, மற்ற எல்லாருமே சும்மா இருந்தது போல இந்த கிதியோனுக்கு மனசு இல்லை. கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு பிளான் பண்றாரு, ஒரு திட்டம் போடுறாரு. என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விதையை நான் என்ன பண்ண மாட்டேன்னா நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பிரதர், வாலிப தம்பி, தங்கச்சி, நீ ஒரு தீர்மானம் எடுப்பா, ஒரு தீர்மானம் எடு. ஏன் அப்படின்னா உங்க கையில கொடுத்துருக்கிறத நீங்க ஒன்னையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒதுங்க. நீங்க இன்னைக்கு நிறைய பேர் ஒதுங்கி இருக்கலாம். ஏன்னா உங்களை நிறைய பேர் குகைக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு நிறைய பேர் அரணிப்பான ஸ்தலத்துக்குள்ள கூட்டிட்டு போகலாம். நீ எல்லாம் போராடிட்டு இருக்காத, நீ எல்லாம் சண்டை போட்டு இருக்காதல்ல, ஜெயிக்க மாட்ட, அதெல்லாம் எல்லாருக்கும் நஷ்டமாகும், எல்லாரும் விழுந்துவாங்க, எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்க, சமாதானம் ஆகாது. ஆனா நான் நம்புறேன் உங்களுக்கு மட்டும் கர்த்தர் ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் தருவார். ஆலையிலே போரடிக்கிறான், ஆலையிலே போரடிக்கிறான். ஆனா இந்த ஒரு சின்ன பிளானுக்குள்ள ஆண்டவர் எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருல்ல, எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருல்ல. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கிடைக்காது. ஆனா நான் நம்புறேன் உங்க பிசினஸா வளர்த்துறதுக்கு ஏசப்பட்ட ஒரு புதிய கிஃப்டை கர்த்தரிடத்துல கேளுங்க. உங்க குடும்பத்தை பலப்படுத்துறதற்கு ஆண்டவரிடத்துல ஒரு புதிய ஞானத்தை கர்த்தர் கேளுங்க. இந்த வழியா போனா தோற்றுவேன். நிறைய பேர் உங்களை அரணிப்பான இடத்துல கொண்டு வச்சதை விட்டுட்டு கிதியோன மாதிரி எங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஐடியா பண்ணி நீங்க களத்துல நீங்க நில்லுங்க, களத்துல நில்லுங்க. என் தேவன் அமைதியா இருக்கிறவருடைய பட்சத்திலே அல்ல, துரிதமாய் செயல்பவருடைய பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மௌனமாயிராதே. திட்டம் போடுங்க, திட்டம் போடுங்க, திட்டம் போடுங்க. நீங்க சின்ன ஆள் கிடையாது. உங்களை நிறைய பேர் சின்ன ஆளா தான் பாக்குறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களை ஞானியாய் நிறுத்துறதுக்கு கர்த்தர் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு குறுக்கு வழி அல்ல, ஆனா ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம், ஒரு விசேஷித்த திட்டத்தை கர்த்தர் உங்க கையில தர போறாரு. ஒரு ஐடியாவை ஆண்டவர் உங்களுக்கு தர போறாரு. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் ஒரு ஐடியாவை தர போறாரு.
நீங்க வளர்றதுக்கு ஒரு ஐடியா உண்டு, நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா கர்த்தர் தராரு. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பிளான, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹalleluya. நன்றியப்பா, நன்றியப்பா. ஃபர்ஸ்ட் கேரக்டர், நீ இருக்கிற இந்த பலத்தோட இப்போ மீதியானியர் உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் அவன் மேல இருந்த அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஆலைக்கு போனாதாப்பா, அந்த வழியில் பார்த்துட்டே இருக்காங்கப்பா, மீதியானியர்கள் கவனிச்சுட்டே இருக்காங்கப்பா, அந்த பக்கம் போகவே முடியாதுப்பா, அந்த பக்கத்துல தான் அடிக்க வேண்டிய இடம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பக்கத்தை பார்த்து பார்த்து ஒதுங்கும் போது இவர் மட்டும் பின்னாடி ஆலை பின்னாடி போயிட்டு, இல்ல இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இங்க நான் போறேன். அந்த பிளானை கர்த்தர் வாக்கிய செய்தார். நம்பர் 2, இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். மீதியானியர்களின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேலர் புத்திரர் மீதியானியர்களின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலமாய் கொண்டார்கள். அடுத்த வசனம், இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் கூடுவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினான். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தனத்து வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவர் கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும்படி அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று சொன்னார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபிகேலியனான யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரனின் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி, முழு பலத்தோட தட்டி, முழு பலத்தோட தட்டி, ஹல்லேலூயா, ஆமென். இங்க எல்லாரும் அமைதியா இருக்கும் போது, எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது, ஒன்னு ஃபர்ஸ்ட் கிதியோனிடத்துல இருந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர், அவன் ஒரு புதிய யூகத்தை உண்டு பண்ணி ஒரு புதிய ஞானத்தை கேட்டு ஒரு புதிய ஐடியாவை அவன் செய்யறான். கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறான். இரண்டாவது வேதம் சொல்லுது, நான் நம்புறேன் இந்த கிதியோன் மேல ஆண்டவர் இவ்வளவு பெரிய இரக்கத்தை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே என்னால ஒண்ணும் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லும் போது தன்னை குறித்து ஒரு பெரிய வெளிச்சம் உள்ளது யார் அப்படின்னா கிதியோன். நான் நம்புறேன் இந்த 8வது நாள்ல இந்த வார்த்தைக்காக உங்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிறேன். நீங்க எப்ப வளருவீங்க தெரியுமா? நீங்க எப்ப சந்தோஷமா வாழ்வீங்க தெரியுமா? உங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு முதல்ல உங்களுக்கு தேவை. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இது வரைக்கும் நீங்க யாருன்னு உங்களுக்கு பிசாசு எப்படி தெரிய வச்சிருக்கான் தெரியுமா? நீ விழுந்து போறவா, நீ எழும்ப மாட்ட, நீ இப்படி, நீ கஷ்டம். உங்களை குறிச்ச ஒரு தெளிவான வெளிப்பாட இந்த கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்கல்ல, குகைகள்ல போய் ஒளிஞ்சாங்கல்ல, இவங்களுக்கு யாருக்குமே தங்களை குறிச்சு என்ன இல்லை, தங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்லை, தங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்லை, தங்களை குறிச்சு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை, தங்களை குறிச்சு ஒரு பெரிய கான்பிடென்ட் இல்லை, தான் ஆராதிக்கிற தேவனை குறிச்சு ஒரு நம்பிக்கை இல்லை. நான் யாரை ஆராதிக்கிறேன், நான் யாரு, கர்த்தர் என்னை எப்படி உண்டு பண்ணாரு, என்னை குறித்தும் ஆண்டவரை குறிச்சும் அறிவு அவங்களுக்கு இல்லை. எல்லாம் போய் ஒதுங்கிட்டாங்க. ஆனா இந்த கிதியோன் ஒருத்தருக்கு மட்டும்தான், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள ஒரு பெரிய சக்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறார். நான் அடுப்படியிலே கிடந்தாலும் என்னை பொன் சரக்காய் மாற்றுகிற என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் 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 பெரியவர். நான் விசேஷமானவன்,
நான் விசேஷமானவன். இன்னைக்கு எல்லாரும் இரண்டாவது அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறோம். எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே, முதல்ல என்ன குறித்து நான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் யார்? நான் அவ்வளவு டேலண்ட் வச்சிருப்பாங்க, ஆனா என்ன பண்ண ஒதுங்கி போய் கிடப்பான். கேட்டா சொல்லுவான், நான்லாம் வேஸ்ட்டுங்க, நான்லாம் வேஸ்ட்டுங்க, நான்லாம் பிரயோஜனமே இல்லைங்க, நான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க வந்து களத்துல நின்று இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன அவ்வளவு திறமை வச்சுட்டு, அவ்வளவு ஐடியா வச்சுட்டு, அவ்வளவு தைரியத்தை வச்சுட்டு, ஒண்ணும் இல்லைன்னு உங்களை தாழ்த்துறது பிரச்சனை இல்லை, தாழ்த்துறது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளேயும் ஒரு தேவன் இருக்கிறார், எனக்குள்ளேயும் ஒரு அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ளேயும் ஒரு வல்லமை இருக்குது. என்னையும் பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரால முடியும், என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும், என்ன கொண்டு 10 பேரை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. இந்த மீதியா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி நீங்க இருக்காதீங்க. யார மாதிரி இருங்க? கிதியோன மாதிரி இருங்க. அவ்வளவு ஒரு உள்ள என்ன இருக்குதா? உள்ள பயம் இருக்குது. ஆனா என்னன்னா, இவங்க எல்லாரும் மாதிரி நான் கிடையாது, இவங்க எல்லாரும் மாதிரி கிடையாது. எனக்கு தெரியும். வேதத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி யார் அப்படின்னா எலியாவா ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்றது எப்படி எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சுழல் காட்டிலே எடுத்துக்கொண்டார். எலியா மரணத்தை பார்க்கல, சுழல் காட்டிலே தன்னை எடுத்துக்கொள்ளுவார் என்கிற அந்த ஞானம் எலியாவுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏசபேல் மிரட்டுக்கு எலியா கண்டிப்பாக என்ன பண்ணிருக்க மாட்டாரு? சொல்லுங்க. எலியா வந்து ஏசபேல் மிரட்டும் போது நான் யாருன்றத மறந்துட்டாரு. எப்பா, நீ யாரு? நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ எத்தனை பெரிய அற்புதத்தை கர்த்தர் மூலமா செஞ்சிருக்கிறாரு. பாகாலுக்கு முன்பாக நிற்கும் போது அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா நின்று எதிர்த்த இந்த மனுஷனுக்கு இப்ப ஏசபேல் என்கிற ஒரு மனுஷி வந்து நாளைக்கு நேரம் தலை இருக்காதுன்னு சொன்ன உடனே நான் யாருன்றதே மறந்துட்டார். நான் யாருடைய பிள்ளை, என்ன என்னத்துக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, என்ன கொண்டு கர்த்தர் என்னென்ன செய்ய போறாருன்ற ஒரு தெளிவு எனக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நான் சவாலை சந்திப்பேன், அன்னைக்கு நான் பிரச்சனையை சந்திப்பேன், அன்னைக்கு நான் பயப்பட மாட்டேன், அன்னைக்கு நான் வந்து களத்துல நான் நிற்பேன், அன்னைக்கு தைரியமா நிற்பேன். ஏன்னா என்ன அழைச்சவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், என்னை நடத்துகிறவர் பெரியவர். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார், வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் கொடுத்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்க அடுப்படியில கிடக்கிறவங்க, ஆனா கர்த்தர் உங்களை பொன் சரகா மாத்த போறாரு. உங்க முழங்கால் விலையேற பெற்றது, உங்க ஜெபம் விலையேற பெற்றது. எவ்வளவு காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. பிசாசுக்கு இது தெரியும், சத்துருக்கு இது தெரியும், அதனால தான் உங்களை முடங்கி படுக்க வைக்கிறான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வல்லமையோடு எழும்பி வந்து சொல்றாரு, எஸ் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கிருபை தாங்க. வாலிப தம்பி, நீ கேளு, தங்கச்சி கேளு, நீங்க யாருன்னு அறியணும். உங்க பொசிஷன் ரொம்ப பெருசு. நீங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக குழம்பி போய் கிடக்க வேண்டியவங்க கிடையாது. நீங்க இந்த மாதிரி பாவங்கள்ல அடிமையாய் கிடக்க வேண்டியது கிடையாது. நீங்க ரொம்ப அனாயிண்டிங் உள்ளவங்க. இல்லைன்னா கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணிருக்க மாட்டாரு. இந்த சத்தம் உங்க காதுகளில் விழுது அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டமே இருக்குது, பெரிய பிளானே இருக்குது, பெரிய நோக்கமே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாரும். அத்தனை பேர் அப்படி அமைதியா இருந்தாலும் இவனுக்கு மட்டும் ஒரு அறிவு இருக்குது. சரி, போலாம், போய் நிக்கலாம், பார்த்துக்குவோம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பயம்தான் இருக்க தான் செய்யும், ஆனாலும் ஒரு சின்ன பிளான் பண்ணிட்டு போய் நிற்போம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற என் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்ற அறிவு. யார் என் கூட இல்லாட்டியும் பரவாயில்ல. நீங்க யாருக்கு பயப்படணும், யாருக்கு அஞ்சணும், எதுக்கு நீங்க பயப்படணும், எதுக்கு நீங்க வருத்தப்படணும்? எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்க போறீங்க? ஆண்டவர் எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாடை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு கேளுங்க. என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாடை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு கேளுங்க. நீங்க இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்க இல்ல, நீங்க இந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டியவங்க அல்ல. கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற பிளான் ரொம்ப பெருசு, திட்டம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரத்துல எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தாங்க ஆண்டவரே, என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே, எங்களை குறிச்ச ஒரு வெளிப்பாடை தாங்க.
உங்களை குறிச்ச ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போக மாட்டீங்க. நீங்க சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க சாதாரணமான காரியத்தெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்க. உங்களை குறிச்ச ஒரு வெளிப்பாடு வரட்டும். கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இயேசுவே என்னை குறித்த அந்த வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு காண்பீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் என்னை யாரும் அழிக்க முடியாது. கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வரைக்கும் என்னை யாரும் கொல்ல முடியாது. இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. பயப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்ன்ற வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சீர்படுத்திட்டே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை கொடுத்து கொடுத்து கர்த்தர் என்ன ஜெபிக்க வச்சு ஹல்லேலூயா. நீங்க யார் மகளே? அந்த சூழ்நிலையை தாண்டக்கூடிய மகள் நீங்க. எந்த காரியமானாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிடுவ. எந்த காரிய சூழ்நிலை ஆனாலும் நீ அந்த இடத்துல சமாளிச்சிருவ. எவ்வளவு பெரிய எதிர்ப்பானாலும் அந்த இடத்துல நீ தைரியமா நிப்ப. ஏன் அப்படின்னா நீ எல்லார மாதிரி கிடையாது. நீ ஸ்பெஷல் அனாயிண்டிங், கிதியோனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுனால ஓ எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நீ ஞானமா சமாளிச்சிருவ. நீ தைரியமா நிப்ப. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராச்சே, உனக்குள்ள இருக்கிறவர் வல்லமை உள்ளவராச்சே. அந்த தாழ்மை அந்த நேரத்தில் தந்துருவாரு, அந்த ஞானத்தை தந்துருவாரு. நீ எவ்வளவு பெரிய யுத்தத்தையும் மேற்கொள்ளுவ. அக்கினி 7 மடங்கு எரிஞ்சாலும் அதுக்குள்ள தைரியமா போகக்கூடிய பவர் உங்களை தவிர வேற யாருக்குமே இல்லை. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீங்க தான். என்ன சீர்படுத்துகிறவர் ஓஹோ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஓ சத்தமாய் பாடுவோம். பலப்படுத்தி விசுவாசத்தோடு ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காய். திரும்ப திரும்ப சொல்லும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேர்ந்ததர். சிஸ்டர் உங்க மேன்மை அம்மா எஸ் எஸ் இப்ப கைய மேல தட்டி ஓஹோ சீர்படுத்துவா. சத்தமா ஒரு ஜெபத்தோடு 8வது நாள் உங்க மையம் நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இல்லாமல் செய்வேன் சொன்னோர் கொள்ளாமல் உன்னை இல்லாமல்
இந்த 100 நாள் ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிச்சதற்காக நன்றி. நீங்க அங்கீகரிச்சதற்காக நன்றி. உங்க கரம் இருக்கிறதற்காக நன்றி. உங்க மகிமையை நாங்க பார்த்துட்டு இருக்கிறதற்காக நன்றி. கட்டுகள் உடையணும், சூழ்நிலைகள் மாறணும், அப்படியே நீங்க இருக்கிறத நாங்க பார்த்துடணும். நன்றி ஆண்டவரே. நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மகிமையினால மூடிக்கொள்ளுங்க. என் பிள்ளைகளிடத்துல இருக்கிற அத்தனை ஜெப குறிப்பும் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். அப்படியே லைவ்ல இதை எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நாட்டுல எங்கெல்லாம் கேட்கிறாங்களோ அந்த மகிமை அவங்கள தொட்டு 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 சந்திச்சு 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 ஒரு பெரிய மகிமை எங்க கண்கள் பார்க்க செய்யுங்க ஆண்டவரே. நாங்க ஸ்பெசிபிக்கா இந்த காரியத்திற்கு நாங்க ஜெபிக்க கூட வேண்டியதில்லை. உங்க பிரசன்னம் இறங்க 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 அது ஒன்னொன்னா சரியாயிட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம்.